என் நெஞ்சில் குடியிருக்கும் எனது அன்பான நண்பா நண்பிகள், உங்க எல்லாருக்கும் என்னுடைய வணக்கம். இவ்வளவு நாளா நான் தான் உங்களை என் நெஞ்சில் குடி வச்சிருக்கேன்னு நினைச்சேன். இப்பதான் புரியுது, அது நான் இல்லை, நீங்க தான் என்ன உங்க நெஞ்சில குடி வச்சிருக்கீங்கன்னு. இவ்வளவு இந்த அன்பு நெஞ்சங்கள்ல எனக்கும் ஒரு சிறிய இடம் கொடுத்திருக்கிற என்னுடைய நண்பா நண்பிகளுடைய மனசுதான் நான் குடியிருக்கிற கோயிலுங்க. என்னடா வந்த உடனே என்னமோ சினிமா டயலாக் மாதிரி பேசுறான்னு நினைக்க வேணாம். உண்மையிலே நான் அதை உணர்ந்து ஃபீல் பண்ணி தான் நான் சொல்றேன். இப்படி எந்த ஒரு எதிர்பார்ப்புமே இல்லாம நீங்க என் மேல வச்சிருக்கிற இந்த அன்புக்கு நான் திருப்பி என்ன செய்ய போறேன் நண்பா? திருப்பி என்னால் என்ன செய்ய முடியும் நண்பா? என் உடம்பு தோலை உங்க காலுக்கு செருப்பா தச்சு போட்டா கூட இந்த அன்புக்கு ஈடாகாது. ஆனா ஒண்ணு, நான் சாகிற வரைக்கும் ஒண்ணு மட்டும் என்னால நிச்சயமா செய்ய முடியும். அது உங்களுக்கு உண்மையா இருக்கிறது. உங்களோட உழைப்புல நீங்க எனக்காக செலவு பண்ற ஒவ்வொரு காசுக்கும் நான் உண்மையா இருக்கிறது. You guys are bloody sweet, man. You guys are bloody sweet. வந்தாரு, சினிமாவை ஆண்டாரு, கிளம்பிட்டாரு. கூட்டம் செய்யறதுன்னு சொல்றீங்களே, அதுக்கு காரணம் 30 வருஷம் ஒரு என்டையர் ஜெனரேஷனே வளர்த்ததுதான். ஸ்கூல் போற குழந்தையில இருந்து ரிட்டையர் ஆன ஏஜ் பீப்புளோட மனசை பிடிக்கிறது ஒன்றும் அவ்வளவு ஈஸி இல்ல பாருங்க. நோ மேட்டர் வாட் ஜானர் இட் இஸ், ஜஸ்ட் சே விஜய் படம், அவ்வளவுதான். 6 வயசுல இருந்து 60 வயசு வரைக்கும் எல்லாரும் உட்காந்து பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. ஷர்ட் மேல ஷர்ட் போட்டு போக்கிரி பொங்கல்னு ஆடின காலத்துல இருந்து பிளடி ஸ்வீட் வரைக்கும் எல்லாருக்கும் உங்க மேல அவ்வளோ பாசம். இதுக்கப்புறம் அண்ணா மாதிரி ஒரு ஹீரோவை நம்ம மக்கள் வர்ஷிப் பண்ணுவாங்களான்னு தெரியல. பசங்க பொண்ணுங்களுக்கெல்லாம் ஒரு அண்ணனா, தாய்மார்களுக்கெல்லாம் ஒரு பிள்ளையா, ஏஜ் பீப்புளுக்கெல்லாம் ஒரு பேரனா, எல்லாரும் நினைச்சது ஒன்ன மட்டும்தானா. மனுஷன் சிங்கம் மாதிரி அப்படியே அந்த ஸ்கிரீன்ல வந்து நிக்கிறப்போல அந்த கண்ணு, அந்த நட, அந்த ஆரா,